முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டது முதல் விடுவிக்கப்பட்டது வரை நடந்தது என்ன என்பதை பார்க்கலாம். தஞ்சையில் நடைபெற்ற திமுக ஆர்ப்பாட்டத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பெண்களை இழிவுபடுத்தி பேசியதாக அந்த காவல் நிலையத்தில் சுமார் 9 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இன்று சென்னையில் காலையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தஞ்சை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து வரும்போது தஞ்சாவூர் கொண்டு போகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை காரணமாக தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அவரை மாலை விசாரணைக்கு அழைத்து வந்தாங்க. நம்ம இருக்கிற இந்த காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மாடியில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் இந்த வழக்கு தொடர்பாக கேட்கப்பட்டு அவரிடம் சுமார் 1.5 மணி நேரம் இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சது. இவருக்கு டிஆர்பி ராஜா உள்ளிட்ட 2 பேர் ஜாமீன் வழங்கி காவல் நிலைய ஜாமீன் வழங்கி தற்போது கூட்டு அழைச்சிட்டு போயிருக்காங்க சென்னைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் 1 ஐஜி 2 டிஐஜி 7 எஸ்பிக்கள் 50க்கும் மேற்பட்ட டிஎஸ்பிக்கள் 100க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் என ஏராளமானோர் இந்த இடத்துல குவிக்கப்பட்டு ஒரு பதற்றத்தை தணிக்கிறதுக்கான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கையும் தஞ்சை காவல்துறை மேற்கொண்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் உள்ள விசாரணை நடக்கும்போது வெளியில திமுக தொண்டர்கள் தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கோஷங்கள் எழுப்புறாங்க. காவல்துறையை கண்டித்து இந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, ஒரு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதில் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பின்னர் காவல்துறை அவர்களும் அமைதிப்படுத்தி உள்ள விசாரணை முடித்து இங்கிருந்து உதயநிதி ஸ்டாலின் தற்போது திருச்சி ஏர்போர்ட் போயிட்டு அங்கிருந்து விமானம் மூலம் சென்னை போயிருக்காரு. இன்று காலை தொடங்கிய இந்த பரபரப்பு தஞ்சாவூர் மற்றும் செங்கிப்பட்டி காவலத்தில் முடிஞ்சதுன்னு சொல்லலாம். தமிழகம் முழுவதும் இன்று பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே போராட்டங்கள், சாலை மறியல்கள், முற்றுகை போராட்டங்கள். தற்போது இந்த விசாரணை காவல் நிலைய ஜாமீனில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விடுக்கப்பட்டார் என்பதுதான் இன்றைய பரபரப்பு தகவலை பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.